இப்படி தீவிரத்துல வழக்கமே இல்ல. நான் 90 வயசுக்காரர் ஒருத்தர் இருக்காருங்க பின்னால, அவரெல்லாம் அவருக்கு பார்த்ததே கிடையாது, அப்படி ஏத்துறதே இல்ல. அந்த கல்லவே நாங்க நினைச்சதே பார்க்கல. இந்து தானே, அங்க இருக்கு இந்து தான். இவங்க கிடக்குறாங்க, நீங்க வாங்க பாய், இது தமிழ்நாடு, கவலையே படாதீங்க. பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன், இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன், ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்க கூடயே நின்னு அருள் கொடு அப்பனே, அருள்படை வீடு கொண்ட வேலனே. டேய் யாரா நீங்களா, எதுக்குடா இப்ப திடீர்னு என்கிட்ட வரீங்க? என்ன முருகா இப்படி சொல்லிட்ட? உனக்காக நாங்க வேல் யாத்திரை பண்ணோம், மயில் காவடி எடுத்தோம். 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு போராட்டம் பண்ணவே முருகா, மறந்துட்டியா முருகா? நிறுத்துடா சங்கி. அத மட்டும் இல்லடா, நான் எதையுமே மறக்கல. பீகார்லயும் உத்தரப்பிரதேசம்லயும் ராமரை வச்சு கலவரம் பண்ணி மக்களை ஏமாத்துனீங்க. அது உத்தரப்பிரதேசம் MP எலெக்ஷன்ல தோத்து உடனே ராமரையா கழட்டி விட்டு ஜெய் ஜெகநாத்னு கோஷம் போட்டீங்களேடா, எப்படா மறக்க முடியும்? ஆஹா, முருகன் அலர்ட் ஆகுறாரே. ஒடிசாவுல பூரி ஜெகநாத்னு சொல்லி நல்லா வடையா சுட்டீங்க. ஆந்திராவுல திருப்பதி லட்டை வச்சு கலவரம் பண்ணீங்க. இவ்வளவு ஏன் கேரளாவுல என் கசின் ஐயப்பனுக்கே விபூதி அடிச்சீங்களேடா. என்ன நம்ம மொத்த வரலாறையும் கரெக்டா சொல்றாரு முருகரு. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை தேர்ந்தெடுத்து மத கலவரம் மூட்டி விட்டு அதுல அரசியல் பழப்ப ஓட்டுற சங்கிங்க நீங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுல நான் தான் கிடைச்சனா? இதெல்லாம் எப்படி முருகா உனக்கு தெரியும்? டேய் நான் கடவுள்டா, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ, வட மாநிலம் மாதிரி என் தமிழ் மக்கள் கிட்ட மத அரசியலும் பண்ண முடியாது, இந்து முஸ்லிம்னு கலவரமும் பண்ண முடியாது. உங்க தாமரை அதுல கூட மலராது. ஓடுங்கடா சங்கிங்களா, இல்ல வேலை எடுத்து வாயிலையா சொருகிடுவேன். ஓடுங்கடா. ஏன்டா சங்கி மண்டையா, தீபத்துன்னு எங்க இருக்கு? கோபுரத்துக்கு நேர் மேலனே. அங்க தீபம் ஏத்துறாங்களா? ஏத்திட்டாங்கனே. அப்புறம் என்ன பிரச்சனை? அந்த ஏத்தக்கூடாதுனே. அம்பா உச்சியில மொத்த போறையில வெள்ளக்கார வச்ச சர்வேக்கல் இருக்கு, அங்க ஏத்தணும்னே. அங்கேயே ஏத்தணும். இப்ப ஏத்திட்டு இருக்கிறது என்ன பிரச்சனை? என்னென்ன துசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? இப்ப ஏத்துற இடத்துல ஒரு பிரச்சனையும் ஆக மாட்டேங்குது. மேல போய் ஏத்தினாதான் தர்கா வழியா போக முடியும், அப்பதான் கலவரம் பண்ணலாம். அடங்கு உக்க மக்கா. இது குலதெய்வமாடா? அட அறிவு கிட்டவனை நல்லா பாடுறா, பாடுறா, இந்த பக்கத்தை பாடுறா. குத்தால 2 கிலோமீட்டர் போட்டுக்கடா. எவ்வளோ சீசனுக்கு வந்தவன் துண்டை கட்டிட்டு போயிருக்கான்டா. அவன் ஆய் போயிட்டு வர்றதுக்குள்ள குலதெய்வம் சொல்றீங்களா? நல்லா இருப்பீங்கடா நீங்க. இது மட்டும் இல்லடா, இந்தியன் நேஷனல் ஹைவேஸ்ல ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் உங்க குலதெய்வத்தை தாண்டா வச்சிருக்குது கவர்மெண்ட். லேம்ப் போஸ்ட் கல்லு விட மாட்டேன். சாமி எங்களை மன்னிச்சிரியா, தப்பு நடந்து போச்சியா. மறுபடியும் 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. பக்தியை வைத்து பகை வளர்க்க கூடாது. சமாதானம் என்பதுதான் இறை கொள்கை, சனாதானம் என்பதல்ல இறை கொள்கை. திருப்பரங்குன்ற சம்பவம் ஏன் விஜய் பேசலன்னு நான் அவர்கிட்ட கேட்கல. ஆனா பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது. எப்படி? நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் அப்படின்னு சொன்னீங்க சாரு. இதுல ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ ஒரு தரப்புக்கு எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய் பொறுத்தவரையில் அவருக்கு நல்லது. எது சரி நினைக்கிறாரோ அதை பண்ணணும்ல. எது சரி, அமைதியாக இருப்பது ஒரு வகையில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல தெரியுற அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. தமிழ்நாட்டின் அயோத்தி நீ திருப்பரங்குன்றம். 500 வருஷமா இருந்த அயோத்தி பிரச்சனையே பார்த்துட்டோம், இதை விட்டுருவோமா? இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு அன்று அயோத்தி, இன்று திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றும் காலம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு மத கலவரத்தை உருவாக்குற நோக்கத்துல பாஜகவை சேர்ந்தவங்களும் இந்துத்துவாவை சேர்ந்தவங்களும் சோசியல் மீடியால பதிவிட்டுட்டே வராங்க. அதெல்லாம் அசிங்கம், அசிங்கம், அசிங்கம்.
என்ன அமித்ஜி, தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? நாம ஏதாவது விஷயத்த பண்ணி கண்டிப்பா ஜெயிச்சிடணும். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. கவலைப்படாதீங்க மோடிஜி, எல்லாம் பிளான் பண்ண மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு வாய்ந்த ஏஜென்ட் அப்படி. என்ன ஏஜென்ட் ஜி, நாங்க சொல்ற மாதிரி எல்லாம் சரியா செய்றியா? பாஸ், எங்களை விட இன்னொருத்தன் நீங்க சொல்றத சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு நாங்க என்ன குறை வச்சோம்? ஏன் சம்மதிக்க மாட்டேங்கறீங்க? சாவுக்கு சங்குதுறாலே கொஞ்சம் தலையசைச்சா கூட சம்மதம்னு ஒரே போடா போட்டுருவாங்க. மூச்சு முட்டி செத்தாலும் பரவாயில்ல, வெட்டுப்பட்டு சாகக்கூடாது. இவன் தான் அவன். வணக்கம் அமித்ஷாஜி, நான் தான் உங்கள் விஜய். உங்களுக்கு வேண்டியதை தரமா செஞ்சிட்டு இருக்கேன். இந்த தமிழ்நாடு உங்களுக்கு தான் ஜி. உங்க சங்கடமான நேரத்துல இவ்வளவு உதவி பண்றோம். இத மைண்ட்ல வச்சு நமக்கு அப்பப்போ கோஆபரேட் பண்ணுங்க பாஸ். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உண்ட மாதிரி பாப்ல, ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. எந்த பயனும் இல்ல. எனக்கு உங்க ஓட்ட போட்டுங்கனா? ஆமா, நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? என்னன்னா இப்படி கேட்டிட்டீங்க? நான் ஒரு பெரிய உச்ச நட்சத்திர நடிகர், அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன். அப்ப போய் நடிக்க வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுற? அதாவது நான் முதலமைச்சர் ஆகிட்டானாதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். முதல்ல மாற்றங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்தது தெரியுமா? நீங்க எதுவுமே வாய் திறக்கவில்லை. அது என் முதலாளி சைலண்டா இருக்க சொன்னார். இல்ல சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பாயில இல்ல சார். இவங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் ஒண்ணு விடுவான்ற முட்டாள இதுக்கு எல்லா வரிசையில வச்சு வெட்டிடணும். இப்ப மதிமுக, அதிமுக, திமுக அப்படின்னு சொல்லி கட்சி மாறிக்கிட்டே இருக்கீங்க. நான் மாறலையே, அதுதானே இப்ப சொல்லிட்டு இருந்தேன் மாறலைன்னு. நான் கட்சி மாறல தம்பி. நம்ம தான் மட்ட ஏமாத்துறது இல்லையா, அவங்க தான் நம்மகிட்ட ஏமாந்தது இல்லையா? பிஞ்சு பிஞ்சு போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா நீ நல்லா அசந்து தூங்குன, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். இன்னைக்கு வைய போறாரு. கஷ்ட காலம், கர்மம் கர்மம். தாவேக்கால இணைந்தது கட்சி அதான் இணைந்திருக்கேன்னு சொன்ன 6 வருடத்துக்கு பிறகு ஒரு கட்சியில இணைந்திருக்கேன்னு சொன்னேன். அடுத்தடுத்து மாறிக்கிட்டே வர்றது தானே நம்ம எடுத்துக்கிற முடியும். இதை இணைந்தது அப்படின்னு எப்படி எடுத்துக்கிறது? இணைந்ததுதான், மாறலையே. அத்தனை பேருக்கு தெரியும் பணத்தை வச்சுதான் அரசியல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு. என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போற காரி துப்புவாங்க. துப்புறா பணம்டா பணம். இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு புரியலையே. நான் இன்னைக்கு தாவேக்காவில் இணைந்திருக்கிறேன். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு கட்சி மாறலன்னு சொல்றீங்க. மாறலையே, 6 வருட காலமாக எந்த கட்சியிலும் இல்லாதனா இன்னைக்கு சேர்ந்திருக்கேன். ஹலோ எஸ் இன்னும் ஹலோ கேவலியா இவன்? ஹலோ இங்க என்ன சார் பண்றீங்க? ஹலோ நீ வந்தா கூட்டா உங்களை கூப்பிடல சார். அவன் ஹலோ ஹலோ ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கான். வாங்க. உங்கள் விஜய் உங்கள் நண்பன் பாட்டு பாடுனா திரு விஜய் அவர்கள் எங்க இருக்காருன்னே தெரியல. இதை கண்டிப்பா ஒரு கண்டன அறிக்கையை கூட விடல. நீங்க யாருடைய மீட்டிங்? நீங்க யாருக்காக அரசியல் நடத்துறீங்க? திருப்பரங்குன்றம் விஜய் திருப்பரங்குன்றம் பிரச்சனை இவங்களுக்கெல்லாம் சீனியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஹெச் ராஜா. நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா? மறக்குமா நெஞ்சோ மனசுல சலனோ, மறக்குமா நெஞ்சோ மனசுல சலனோ, என் நெஞ்சுக்குள்ள என் நெஞ்சுக்குள்ள என் நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு இருக்கக்கூடாது, பிரிச்சே தீரணும். பிரிக்கிறேன். அவர் சிக்கந்தர் தர்காவை ரெலோகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓப்பனாவே மிரட்டல் விட்டாரு. இப்படி ராம் ஜென்மபூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கங்க.
அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. இந்த வண்டியில ஏற மாட்டேன். இது நான் ஏத்துற வண்டி. இந்த வண்டியில நாங்க சார் ஏத்த விட மாட்டோம் சார். வேற வந்து அரேஞ்ச் பண்ணி ஏத்துறோம். வேற வண்டி வெறும் தீபம் தானே ஏத்த போறோம் அப்படின்னு சொன்னவங்க இப்ப ஒரு மத கலவரத்தையே உருவாக்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களே நிரூபிச்சுட்டு வராங்க. நம்ம ஏன் இதை இவ்வளவு கவனமா பார்க்க வேண்டியது இருக்குன்னா, மலையில தர்கா பக்கத்துல இருக்கிற கல்தூணை தீபத்தூன்னு கோவில் நிர்வாகம் சொல்லல. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. பொதுமக்கள் சொல்லல, நீதிமன்றத்துல வழக்கு போட்டது கூட கோவில் நிர்வாகம் இல்ல. ஆனா திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவன்னு சொல்ற ஆளுங்க தான் இதுதான் தீபத்தூண் அப்படின்னு பிரச்சனையை உருவாக்குறாங்க. நீதிமன்றத்துல வழக்கும் போடுறாங்க. பிரச்சனை கோயிலுக்கும் தர்காவுக்கும் இல்ல, தர்காவுக்கும் பொதுமக்களுக்கும் இல்ல. மதவெறி சக்திகள் தான் கோயிலை பயன்படுத்தி தர்காவை சூறையாட நினைக்கிறாங்க. அந்த 3 Idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய். இது செல்லாத ஓட்டு. எதனால சார்? எப்பவுமே செல்லாது. இது இவர் பால் புட்டி, இவர் 108 அவசரத்துக்கு தான் உதவுவாரு. இது வெத்து வெட்டு. இதுதான் என்னைக்கு தமிழ்நாடு. இவரே வந்தா போதும். ஊழலை வச்சு சொல்றீங்களா? மதுபான விற்பனை வச்சு சொல்றீங்களா? கஞ்சா பொருட்கள் விற்பனை வச்சு சொல்றீங்களா? பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வச்சு சொல்றீங்களா? மக்களுக்காக நேர்மையா கரைபடியாத ஒரு கரமாக நாங்க வந்திருக்கும் போது எங்களுக்கு என்ன பயம் இருக்கு? உடனே அவர் சொல்றாரு, மதுரை மேற்கு விஜய், மதுரை மத்தி விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் ஆப்சண்ட். அவ்வளவுதான். அதுக்குதான் தர்காக்கு பக்கத்துல தீபத்தூண் ஏத்தணும்னு சொல்லிட்டு வராங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். அதுவும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்குன்னு ஒரு மரபு இருக்கு. அது உச்சி பிள்ளையார் கோயில் தீப மண்டபத்துல தீபம் ஏத்துறது. பல வருடங்களா அங்கதான் தீபம் ஏற்றப்பட்டுட்டு வருது. ஆனா அந்த மரபை மாற்றிதான் இப்ப தர்காக்கு பக்கத்துல தான் தீபம் ஏத்தணும்னு சொல்றாங்க. ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரியான மலுமட்ட தாய். இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். அங்க இருக்கிற கல்தூணை தான் தீபத்தூணுன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா அதுக்கான எந்த ஆதாரத்தையும் இப்ப வரைக்கும் அவங்க கொடுக்கல. சோழன் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. பிரச்சனை தீபம் இல்ல, அங்க தர்கா இருக்கிறதா அந்த மதவெறி சக்திகளுக்கு பிரச்சனை. ஏன்னா காலங்காலமா திருப்பரங்குன்றத்துல இருக்க உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருது. ஆனா பாரம்பரிய தீபத்தூண்ல தான் தீபம் ஏத்தணும்னு அதுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி மறுக்குதுன்னு ஒரு வதந்திய கிளப்பி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு இந்த சங்கி கும்பல். ஐயோ ஆனா ஊனா உடனே ஆயுதத்தை தூக்குறீங்களா? இதாண்டா உங்க குலதெய்வம், நல்லா கும்பிட்டுக்கங்கடா. லேம்ப் போஸ்ட் கல்லு விட மாட்டேன் சாமி, எங்களை மன்னிச்சிரியா. இந்த ஏரியா உள்ள பொதுமக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்து முஸ்லீம் வந்து மகாமச்சனமா தான் பழகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை பண்றவங்க இந்த ஊருக்காரங்க யாருமே கிடையாது. ஊரா வெளியூர்ல இருந்து தான் வந்திருக்காங்க. வெளியூர்ல இருந்து தான் பிரச்சனை பண்றாங்க. நல்லபடியா எல்லாரும் மாமா மச்சான் அண்ணன் தம்பியா தான் இருக்கிறோம். எல்லாருமே நல்லபடியா இருக்கு. அதை வந்து யாரையோ கழுக்க பாக்குறாங்க. அவன் ஏதோ சதியோட சுத்திட்டு இருக்கான். எப்படிடா கண்டுபிடிச்ச? அதான் குரங்கு குச்சை சாப்பிடாம நுனி வேர்ல கடிச்சுக்கிட்டு இருக்கியே. யாரையோ கழுக்க பாக்குறாங்க. ஒரே கலவர பூமி ஆயிடுச்சு. ஃபுல்லாவே இங்க இந்த கோயில்ல இருந்து இந்த கடைசி பஸ் ஸ்டாப் வரைக்குமே ஃபுல்லா வந்து ரஷ்ஷா இருந்துச்சு. ஒரே போலீஸ் தள்ளுமுள்ளா இருந்து பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இந்த காதுல தட்டன் வையே, அந்த காது கேட்காம போயிடும். பாக்குறியா? கோயில் குத்துன வை, கிட்னி ஒண்ணு கொய்யா வெளிய வந்துற பாக்குறியாடா? நாராயணசாமி வரலாறு தெரியாம பேசுறான். ஹிந்து முஸ்லீம் சிக்குன்னு பேதம் பார்க்காம நம்ம முன்னோர்கள் உயிர் கொடுத்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும்னு பாகிஸ்தான் உருவாச்சு. விருப்பமுள்ள முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு குடியேறினாங்க. இதுதான் நம்ம மண்ணு, இங்கதான் பிறந்தோம், இங்கதான் வளர்ந்தோம், செத்தாலும் இங்கதான் சாவோம் அப்படின்னு இங்கே தங்கினவங்க தான் எங்க அப்பா பாட்டை எல்லாம். நாம எல்லாம் இந்தியர்கள், இந்திய முஸ்லீம்கள். நம்மளை இந்த நாட்டிலிருந்து வெளியே போக சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத உங்க மதுரை கமிஷனர், மதுரை கலெக்டர் போட்ட ஆர்டர் செருப்புக்கு கேவலமா. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள சங்கி பயில கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு காமெடி பீஸ் இருந்தாலும் ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படின்ற ஒரு மரியாதையில வந்து நம்ம அப்படிலாம் பேச வேணாம். இன்னைக்கு முதலாளிக்கு எவ்வளவு தாராளம் அப்படி சொல்ல எனக்கு ஆசை ஆன முடியாது.
அதாவது இந்த பீஸ் மதுரைக்கு போயிருந்திருக்கு. இடையில பாத்தீங்கன்னா போலீஸ் வழிமறிச்சிருக்காங்க. எப்படி கலவரத்தை தானே தூட போவாங்க. அது முன்னாடியே தெரிஞ்சு எச்ராஜா வண்டியை பார்த்த உடனே போலீஸ் வழிமறிச்சு அண்ணே நீங்க அங்க போக வேணாம் அப்படின்னு சொல்ல வந்த உடனே இவங்க என்னமோ கைதுதான் பண்ண வராங்கன்னு நினைச்சிட்டு வாட்டுக்கு வாய்க்கு வந்து அளந்து விட்டுட்டு இருக்காங்க. ஆமா, பெரிய இவங்க அடிக்கடி அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆளுக்கு. அதாவது என்ன பேசுறாருன்னு முதல்ல கேளுங்க, அதுக்கு பதில் அவரே சொல்லுவாரு. ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பை மதிக்காத எவரும் மனித பிறவியா ஏற்றுக்க முடியாது. மனித பிறவியா ஏற்றுக்க முடியாது உங்களை. ஏன்னா நீங்க நீதிமன்ற தீர்ப்பை அவமதிச்சு ராஜாவை கைது பண்ணீங்க. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காம ஹெச் ராஜாவை அரெஸ்ட் பண்ணீங்க. தமிழ்நாடு அரசாங்கம், டிஎஸ்பி, ஐஏஎஸ் யாருமே வந்து ஹைகோர்ட்டோட உத்தரவை மதிக்கல. அதான் அண்ணனோட கருத்து. ஹைகோர்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிருக்கு? ஹைகோர்ட்டாவது மண்ணாங்க எனக்கு. ஹைகோர்ட்டாவது மையாவது இன்னைக்கு புலத்தில் யாரு கைது பண்ணிருக்கு? அதாவது நீதிமன்றத்தை அப்படி அவமதிச்ச அதே வாய் தான் இப்ப ஹைகோர்ட்டுக்கு முட்டு கொடுத்து பேசிட்டு உனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? என்னடா பழக்கம் அது? நான் இப்போது சொல்லுகிறேன், நேற்று மட்டும் எடப்பாடி முதலமைச்சராக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். கலவரக்காரர்களுடைய கனவு நிறைவேறி இருக்கும். எடப்பாடி உங்களைப் போலவே நானும் தொலைக்காட்சியை பார்த்தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இருக்கக்கூடும். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. திருப்பரங்குன்றம் நீங்க கேட்டீங்க. திருப்பரங்குன்றம் போற போக்கில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. என்ன சொல்றீங்க? நேஷனல் லெவல்ல ஆர்எஸ்எஸ் தலைமை முடிவு செய்து நடத்தப்படுற ஒரு மூவ்மெண்ட் தான் திருப்பரங்குன்றம். இப்ப நான் ஆதாரத்தோட காட்டுறேன். இந்த ஆர்டிகல்ஸ் வந்தாங்க. இந்த ஆர்டிகல்ஸ்ன்றதுல தமிழ்நாடு லிஸ்ட் பார்ப்போம். தமிழ்நாட்டுல எந்தெந்த கோயிலும் ஒரு லிஸ்ட் போட்டுருக்காங்க. மதுரை மாவட்டத்துல மதுரைப்பாளையம் தர்காவே எடுக்கணும் அப்படின்னு போட்டுருக்காங்க. அடுத்து அதே லிஸ்ட்ல 28வது வருது திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மஸ்ஜித் ஆன் டாப் ஆஃப் தி ஹில். இதை திரும்ப எடுக்கணும் அப்படின்றது அவங்க திட்டம். இது வந்து இங்கனக்குள்ள உட்காந்து யாரும் சோழ கண்ணனும் ராம ரவிக்குமார செய்ய முடிவு கிடையாது. ஆர்எஸ்எஸ் தலைமை சங் பரிவாரம் மொத்தமா முடிவு பண்ணி பண்றாங்க. இப்ப இந்த ஒரு மாபெரும் சதி திட்டத்தின் ஒரு அங்கம் தான் திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு நம்ம பாக்குற அரசியல் சித்து விளையாட்டு. ஆண்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. அப்படித்தான் உச்சிப்பிள்ளையார் கோயில்ல நடப்பாண்டும் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. இதுல உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆர்எஸ்எஸ் ஓட புத்தகமே மறுக்க முடியாத ஆதாரமா இருக்கு. திருப்பரங்குன்றம் தர்கா அளவைகளும் தீபத்தூணும் வேற வேறன்னு ஆர்எஸ்எஸ் சொன்ன பிறகு என்ன மேட்ச் என்ன டீம்னு தெரியாம தீபம் ஏற்ற அரசு அனுமதிக்கலன்னு புரளிய கிளப்பி மக்களோட மத நல்லிணக்கத்தோட அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கான். போடுறா நிறுத்துற அவனை. வைத்தியக்கார பேர எதுக்குடா வரீங்களா? தமிழ்நாட்டு மக்களோட சகோதரத்துவத்தை குலைக்க நினைக்கும் எந்த மதவாத சக்திக்கும் இங்க இடமில்லைன்னு காமிக்கிற விதமா திருப்பரங்குன்றத்துல கடையடைப்புக்கு அழைத்த இந்து அமைப்புகளை மக்கள் புறக்கணிச்சிருக்கிறது தான் காலத்தின் தேவை. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம இவனுக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடையில் அடைக்கலாம். கடலாம் தொடர்ந்து வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கு. எந்த பிரச்சனையுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, அமைதியா தான் இருக்கு. எங்களுக்கு வந்து கடை அடைக்கணும் நோக்கமே இல்ல. வெளியூர்காரங்க வந்து புதுசுல பண்ணிட்டு இருக்காங்க தவிர இங்க உள்ள மக்களுக்கு எதுவும் சம்பந்தமே கிடையாது. கேட்டுக்கோ தெரிஞ்சுக்கோ. உனக்கு விட்டா வாரா பேசிட்டு போயிட்டு இருக்க. வா, எந்த ப்ரூஃபா இருக்குது உனக்கு? நீ தான் சொன்னீங்க. ஆமிடா ப்ரூஃப். நீ தான் வாணங்க கேட்டோனே. எனக்கு டோட்டலா பிடிக்கவே இல்ல. பிஜேபிங்கிற இந்து முன்னணிங்கிற டேய், உங்களுக்கெல்லாம் இறுதி எச்சரிக்கை சொல்றேன். ஒழுக்கமா வீட்டுக்குள்ள உட்காந்து அன்போட நேசத்தோட மனித நேயத்தை வளருங்க.